அப்சல்யூட் வேல்யூ. அப்சல்யூட் வேல்யூவை புரிஞ்சுக்க சஹாரா பாலைவனத்துக்கு போகலாம். அங்கே உலகத்திலேயே அதிகமான வெப்பத்தை தாங்கி ஓடக்கூடிய சில்வர் ஆண்ட்ஸ் இருக்குது. இந்த எறும்புகளோட உடம்புல இருக்க சில்வர் ஹேர்ஸ் சூரிய வெப்பத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணி ஹீட்டை அப்சர்வ் ஆகாமல் 70% வரை வெப்பத்தை வெளியே அனுப்பிச்சிடும். இதோட நீளமான கால்கள் கிரவுண்டில் இருக்க ஹீட்லேருந்து பாதுகாப்பு தரும். அதனால தான் உச்சி வெயிலில் கூட 10 நிமிஷம் வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இரை தேட முடியும். சாதாரண இடங்களில் எறும்புகள் ஸ்மெல்லை வச்சு தான் டைரக்ஷனை ட்ராக் பண்ணும். ஆனால் பாலைவனத்தில் இருக்க ஹீட்னால் ஸ்மெல் பண்ணுறது கஷ்டம். மரம், செடி, ஸ்டோன்ஸ்னு லேண்ட்மார்க்கும் இருக்காது. அப்போ அவங்க 2 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்று மேக்னிடியூட், அடுத்தது ஸ்டெப்ஸ் கவுண்ட். மேக்னிடியூட், நமக்கு ஒரு கண்ணில் ஒரு லென்ஸ் இருக்க மாதிரி அவங்களுக்கு ஒரு கண்ணில் 80 லென்ஸ் இருக்கும். அதனால் அவங்க டைரக்ஷனை ஈஸியாக ஞாபகம் வச்சுப்பாங்க. சூரியனுக்கு எதிர்த்த மாதிரி ஒரு ஆண்ட் நிற்கிது அப்படின்னா இந்த ஆண்ட்டுக்கு பேக் சைடில் நெஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சூரியனோட ஒவ்வொரு பாயிண்ட் டைரக்ஷன் மூவ் ஆகுறத வச்சு அவங்க அந்த டைரக்ஷனில் இருந்து திரும்ப நம்ம இந்த சைடு போனோன்னா நம்ம நெஸ்ட்டுக்கு போயிடலான்றத ஞாபகம் வச்சுப்பாங்க. இது போலரைசேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது ஸ்டெப்ஸ் கவுண்ட். அவங்களோட பிரெயின் ஒரு ஸ்டெப் கவுண்டர் ஆப் மாதிரி வேலை பண்ணும். எவ்வளோ ஸ்டெப்ஸ் போனாங்கன்றத அவங்க மைண்டில் ஸ்டோர் பண்ணிப்பாங்க. டீம் லஞ்சுக்கு அவங்க வெளியில் இரை தேட போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த டீமில் இருக்க ஹெட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, யார் யார் எவ்வளோ ஸ்டெப்ஸ் வச்சா அந்த இறையை ரீச் பண்ணிவிட்டு திரும்ப இத்தனை ஸ்டெப்ஸில் நீங்கள் வீட்டுக்கு வந்துடலான்ற இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் ஸ்டெப்ஸ் கவுண்டிங் ரொம்ப முக்கியம். டைரக்ஷனும் முக்கியம். எதுக்காக இந்த 2 முக்கியம் அப்படின்னா, இப்போ சூரியனை வச்சு அவங்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் அன்னைக்கு மழை பெய்கிற மாதிரி இருக்குது, இல்லை வேறு ஏதாவது சேலஞ்சஸ் வருது அப்படின்னா டக்குன்னு அவங்க ஸ்டெப்ஸ் கவுண்ட்டுக்கு மாறிடுறாங்க. எந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க, எவ்வளோ தூரம் போகிறாங்க, திரும்ப எவ்வளோ தூரத்தில் வர்றாங்க, இது மட்டும்தான். இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறது தான் அப்சல்யூட் வேல்யூ.